வந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்பாடா. அத்தா, பாபு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான். நான் உங்களை தவறா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அது இருக்கட்டும். பாபு எங்க? உங்க வீட்டு பின்புறத்துல பதிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு பாபு அவங்க அப்பா கூட்டு போயிருக்காரு. அப்படியா? பாபுஜி. பாலு விஜயா அந்த பையன் எப்படி தப்பிச்சான்? டேய் பாலு! சித்தி, நான் பாபு பார்க்காம இருக்க மாட்டேன். டேய், உன் சித்தியை கூப்பிடு, இல்லன்னா அவனை சுட்டு பொசுக்கிடுவேன். மாட்டேன். டேய், உன் சித்தியை மட்டும் கூப்பிடுறா. மாட்டேன். உன்னால எங்க அம்மா செத்தது போதும், சித்தியாவது வரட்டும். பரவாயில்ல, விஜயா வெளியே அனுப்பு, இல்ல பாபுவை கொன்னுடுவேன். ஐயோ, பாபு சொல்றீங்கிறானே, என்ன விடுங்க. அங்க போன என்ன விடுங்க. என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. எங்க குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாசு பாபுதான். அவனை காப்பாற்றணும். ஐயோ, பாபுவை சுட்டுட்டா போல இருக்கேன். நான் என்ன செய்வேன்? விஜயா, அவன் ஏமாத்துறதுக்கு அப்படி சொல்றான். பயப்படாது. ஐயோ, பாபுவுக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம நான் காப்பேன். ஐயோ, பாபு இல்லாம என்னால் இருக்கவே முடியாது. அவனை உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய என் பொறுப்பு, என் கடமையும் கூட. நீ பயப்படாத. பாபு என் கையில இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்ற முடியாதுடா. நீ இங்க வந்த பாபு? துப்பாக்கிய போடு. கட்டு. போடு கீழே. விஜயாவை அனுப்பு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நண்பா, உன்னை சாகடிக்கலைன்னா விஜயா எனக்கு கிடைக்க மாட்டான். கண்ணை மூடிக்க, கடவுளை வேண்டிக்க. முத்து, உனக்கு நண்பனா இருந்த போது இதை என்கிட்ட கொடுத்த, இப்ப நான் உனக்கு விரோதி ஆயிட்டேன். உன் பொருள் என்கிட்ட இருக்க கூடாது. என்ன?